வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எக் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, எண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கரம் மசாலா, பச்சை மிளகாய், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தனி மிளகாத்தூள், நெய், உப்பு, அரிசி, கொத்தமல்லி, புதினா, முட்டை. இப்போது நம்ம முட்டை பிரியாணி பண்ணுறதுக்கு முட்டையை ரெடி பண்ணிக்கலாம். அந்த 4 முட்டையை தண்ணி ஊற்றி வேக வச்சு வச்சுருக்கோம். வேக வச்சு முட்டையை இந்த மாதிரி உரித்து வச்சுருக்கோம். உரித்து முட்டையை கீறி எடுத்துக்கணும். எதுக்காகனா முட்டை போட்டால் சில சமயம் வெடிக்கும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி கீறி எடுத்துட்டா ரொம்ப நல்லது. இப்போ முட்டையை நம்ம ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெறும் தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாம் கலந்துட்டு இந்த முட்டையை ஒன்று ஒன்றா போட்டு இந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாம். முட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ் பண்ணுறதுக்கு குக்கர் வச்சுருக்கேன். கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எக் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுக்கிறோம். கடாய் காஞ்சிடுச்சு. போட்டுட்டு இப்போது வெங்காயம் நம்ம நீட்டாக கட் பண்ணி போட்டுக்கிறோம். இப்போ நம்ம பிரியாணி செய்யணும் ரெடி பண்ணும்போதே தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அரிசியில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு அதை வடிகட்டி வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷமாவது ஊறணும் அரிசி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போடுறோம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்தில் வதங்கணும். உப்பு போட்டுடலாம். முட்டை வதங்கிறதுக்கு மட்டும் முட்டையில் உப்பு போட்டோம். ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுறோம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு போட்டுக்கலாம். நல்ல பெரிய தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கோம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது அரைச்சி வச்ச கரம் மசாலா. இது வீட்லேயே அரைச்ச மசாலா. அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். இப்போ கொஞ்சம் வதங்கிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதில் புதினா போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கிறோம். இப்போ அரிசி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கோம். அதை போட்டுக்கிறோம். அரிசி போட்டு நம்ம எதுக்காக அரிசி போட்டு கலர்றோன்னா சாதம் உடையாது. ஒரு லைட்டாக ஒரு கலரணும். இப்போது அரிசி நம்ம 1 கப் போட்டோன்னா அதுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோம். நம்ம அந்த தண்ணியை ஊற்றிடுறோம். கொதிக்கிற தண்ணி கொதிக்க வச்சு அதில் ஊற்றிக்கிறோம். உப்பு பார்க்குறது இருந்தால் இப்போ பார்க்கலாம். நம்ம உப்பு தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு விசில் வச்சிடலாம். குக்கரில் மூடி வச்சிடலாம்.
2 விசில் வந்துடுச்சு. சூடு இருக்கும்போது எடுத்துடலாம். எதுக்குன்னா முட்டை போட்டு நம்ம கொஞ்சம் கலரி வைக்கணும் இல்லைங்களா, அதனால். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இப்போது நம்ம இந்த வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா முட்டை, அந்த முட்டையை இதில் போட்டுடலாம். பாருங்க, ஒரு 2 நிமிஷம் இப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம கடைசியாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். பாருங்க, சுவையான முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.